நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பொதுமக்களின் உற்சாக வரவேற்புக்கிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கழக வேட்பாளர்களுக்கு பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு முகப்பேர், வளசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு லக்கி முருகன், மதுரவாயல் பகுதி செயலாளர் திரு NT தியாகராஜன், மாவட்ட அவைத்தலைவர் திரு ஜீவானந்தம், சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். சின்னம் என்பது ஒரு தலைவனால் உருவாக்கப்படுவது. ஒரு சின்னம் தலைவனை உருவாக்காது. எனவே அருமை அண்ணன் டிடிவி அவர்கள் உருவாக்குகின்ற அல்லது அவர்கள் சொல்லுகின்ற, அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னம் பொதுமக்கள் மத்தியிலே அவர்களாகவே அவர்கள் தங்கள் வீட்டு சின்னத்தை போல பொதுமக்களிடத்தில் பரப்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக எந்த சின்னம் ஒதுக்கினாலும் அந்த சின்னத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோகமாக வெற்றி பெறும். கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு லட்சுமணன் ஆரல்வாய்மொழி அருகே கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் காமராஜர், MGR சிலைகளுக்கு மாலை அணிவித்தார். அதைத் தொடர்ந்து பேரணியாக சென்ற அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு பச்சமால், திரு ஜெகின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் சால்வைகள் போர்த்தி வரவேற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வடக்கு பைபாஸ் சாலையில் உள்ள நெல்லை நாடாளுமன்ற தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இன்று நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம், கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன், திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சொக்கலிங்கம், நெல்லை மாநகர் மாவட்ட கழக பொருளாளர் திரு பால் கண்ணன், கழக மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு பரமசிவன், நெல்லை மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு ஆவின் அண்ணாசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அலுவலகத்தில் பாமகவிலிருந்து விலகிய 25 பேர் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு சண்முகவேல், கழக வேட்பாளர் திரு செந்தில்குமார் முன்னிலையில் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்கள் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்கு களப்பணியாற்றுவது குறித்து ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் சத்தியமங்கலம் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கழக தலைவர் திரு நாகராசன், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன், கொங்கு மண்டல செயலாளர் திரு ஈரோடு முருகேசன், ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கொங்கு யுவராஜ், கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆறுமுகம், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிதர்மன், தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.